அனிருத் சாருக்கு பாடினது வந்து எனக்கு நான் ஆக்சுவலி நான் எக்ஸ்பெக்டே பண்ணல அவருக்கு பாடுவேன்னு. பிகாஸ் அது ரொம்ப லாஸ்ட் மினிட்ல வந்த ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா ஹிந்தியில் அந்த படம் ஜவான், ஷாருக் கான் சாரோட படம். ஹிந்தியில் ஆல்ரெடி பாடியிருந்தாங்க ஷில்பா ராவ் அவங்க. அதை வந்து தமிழ் அண்ட் தெலுங்குல பாடணும் அப்படின்னு ரொம்ப ரிலீஸ்க்கு ரொம்ப லாஸ்ட் மினிட்ல தான் வந்த கால் அது. ஸோ எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது. ஏன்னா அனிருத் சாருக்கு மட்டும் நான் பாடியிருக்கல. அனிருத் சார் அண்ட் ஜிவி சாருக்கு மட்டும் பாடியிருக்கல. ஸோ அனிருத் சார் கிட்ட கால் வந்தப்போ இது செம்மையா இருக்கும். அதுவும் ஷாருக் கான் படம் அப்படின்னு சொன்ன உடனே நான் வந்து அங்கே, ஏன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும் ஷாருக் கான் சார். ஸோ யா, தட்ஸ் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அவர் இருந்தாரா ரெக்கார்டிங் அப்போ? இல்ல, அவர் ஆக்சுவலி இருக்கல ரெக்கார்டிங் அப்போ. பட் அந்த ஸ்டூடியோ அட்மாஸ்பியரே பயங்கர ஜோவியலா ஜாலியா இருக்கும். ரெக்கார்டிங் முடிச்சுட்டு டேபிள் டென்னிஸ் ஒன்று டேபிள் இருக்கு. ஸோ அந்த சவுண்ட் இன்ஜினியர்ஸ் அங்கே ஒர்க் பண்ணுறவங்கலாம் ஜாலியாக டேபிள் டென்னிஸ் விளையாடிட்டு இருந்தோம். வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அங்கே போனால் ஒரு நர்வஸ்னஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ரொம்ப ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வச்சாங்க எல்லாரும்.